கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முனையனூர் கிராமம் சங்கரமலைப்பட்டியில் துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் நீண்டநாள் கோரிக்கையை கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அவர்கள் சட்டசபையில் முன்வைத்தார். இதனை ஏற்ற மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் சங்கரமலைப்பட்டியில் 230.110 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக சங்கரேஸ்வரர் தேவஸ்தானம் அருள்மிகு திருக்கண்மாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான 18.71 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்தப்பட்டவுடன் நிர்வாக ஒப்புதல் பெறப்பட்டு பணிகள் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். இதற்கு தமிழக முதல்வர் அம்மாவிற்கு நன்றி தெரிவித்த கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ், இருண்ட தமிழகத்தை ஒளியேற்றி இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மின் உற்பத்தியில் மிகை மாநிலமாக உருவாக்கிட அல்லும் பகலும் பாராமல் அயராது உழைத்திடும் வருங்கால இந்திய பிரதமர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் கேட்ட வாய் மூடு முன்பே மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்த மாண்புமிகு அம்மா அவர்களின் செல்ல தொகுதியான கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சங்கரமலைப்பட்டியில் துணை மின் நிலையம் அமைத்து அப்பகுதியின் பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய ஏழை எளிய பாதுகாவலர் எங்கள் குல தெய்வம் தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தார். விநாயகன் 180 மாண்பு உறுப்பினர் சே காமராஜ், மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்திரைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணராயபுரம் தொகுதி முனையனூர் கிராமம் சங்கரமலைப்பட்டியில் 230/110 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக சங்கரேஸ்வரர் தேவஸ்தானம் அருள்மிகு திருக்கண்மாலீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சொந்தமான 16.71 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்தப்பட்டவுடன் நிர்வாக ஒப்புதல் பெறப்பட்டு பணிகள் துவங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேட்டவாய் மூடு முன்னே மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் செல்ல தொகுதியாம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சங்கரமலைப்பட்டியில் துணை மின் நிலையம் அமைத்து அப்பகுதியினுடைய பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய ஏழை மக்களின் பாதுகாவலர் எங்கள் குல தெய்வம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொற்பாதம் பணிந்து வணங்கி நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.